வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 11வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை என்றாலே இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தினுடைய அனைத்து ஆற்றல்களும், அனைத்து சக்திகளும், அனைத்து கதிர்வீச்சுகளும் எம்பெருமான் முருகப் பெருமானிடமிருந்து வெளிப்படுகிறது. அதனால் செவ்வாயுடைய அதிதேவதையாக நாம் அனைவரும் எம்பெருமான் முருகப் பெருமானை வணங்கி வருகிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனை வணங்கி அனைத்து வகையான நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம். இன்றைய தினத்தை அன்பர்களே, சங்கடங்களை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமானை வணங்கி வழிபடக்கூடிய தினமான சங்கடகர சதுர்த்தி தினம் இன்றைய தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். அன்பர்களே, காலச்சக்கரத்திற்கு 10ஆம் வீடாக இருக்கக்கூடிய சனியின் வீடான பூமி ராசியான மகர ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். இந்த பயணம் 2 நட்சத்திரங்களில் செல்லக்கூடிய பயணமாக அமைகிறது. ஆமாம் அன்பர்களே, இன்று மதியம் 2:32 வரை தனது சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கடுத்து செவ்வாயுடைய அவிட்டம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 4ஆம் திதியான சதுர்த்தி திதி இன்று காலை 1:25 அதிகாலை 1:25 வரையும், அதற்கடுத்து 5ஆம் திதியான பஞ்சமி திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி. காலச்சக்கரத்திற்கு 3ஆம் வீடாக இருக்கக்கூடிய காற்று ராசியான புதனின் வீடான மிதுன ராசி சந்திராஷ்டம ராசியாகவும், மிதுனம் ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாகவும் அமைந்திருக்கிறது. அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரன் மற்றும் மற்ற கிரகங்கள் செல்லக்கூடிய கோச்சார ரீதியான ராசி மற்றும் நட்சத்திரங்களை கொண்டு கொடுக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான, உங்களது தனிப்பட்ட ராசிக்கான ராசி பலன் என நினைத்து கொள்ள வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, முக்கியமாக தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம் என அழைக்கக்கூடிய மகரம் ராசியில் பயணம் செய்கிறார். மகரம் ராசி என்பது பூமி ராசி. அகம் சார்ந்து, மனது சார்ந்து சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்க இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை கொடுக்க இருக்கிறது. மற்றவர்களை தன்னுடன் அரவணைத்து செல்லக்கூடிய சிறப்பான குணத்தையும் கொண்டு வந்து தர இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனைத்தையும் விட மேன்மையான குணமான விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, மேசம் ராசி அன்பர்களே, செவ்வாய் உங்கள் வீட்டின் அதிபதி. உங்களை இயக்கக்கூடிய அவர் உங்கள் வீட்டில் இருக்கிறார். உங்களது குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுக்கு இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்தையுமே குறையக்கூடிய அமைப்பாக அவரின் செயல்பாடுகள் இருக்கும். ஆமாம் அன்பர்களே, உங்களது மனைவி மக்களுக்கு இருந்து வந்த ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைந்து ஆரோக்கியத்தில் மேம்பாடு தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்லும். தொழில் சனத்தினுடைய நற்பலன் என பார்க்கும் பொழுது அன்பர்களே, பூமி, மனை, வண்டி, வாகனம் இது தொடர்பாக வேலை தொழில் அமைந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களது வேலை மற்றும் தொழில் வகையில் யோகத்தை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய ஸ்தானமான மகரம் ராசி. மகரம் ராசி என்பது பூமி ராசி. அன்பர்களே, கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடிய ராசி.
அன்பாகவும் பாசமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்கக்கூடிய ராசி. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்புடன் இயங்க வைக்கக்கூடிய ராசி பூமி ராசி. அன்பர்களையே, இன்றைய தினம் மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. மற்றவர்களை தன்னுடன் அரவணைத்து செல்லக்கூடிய உயர்வான குணத்தை கொடுக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் அனைத்திற்கும் மேலான விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும் சிறப்பாக தர இருக்கிறது. இன்றைய தினம் 9ஆம் இடம் என்பது 2வது திருமணத்தை கொடுக்கக்கூடிய வீடு. ரிஷபராசி அன்பர்களுக்கு மகர ராசியிலிருந்து 2வது திருமணங்கள் நிச்சயிக்கப்படுகிறது. இன்றைய தினம் 2வது திருமணம் தொடர்பாக அன்பர்களே, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மங்களகரமான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மிதுனம் ராசி என்பது நட்பு ராசி. உங்கள் வீட்டிலிருந்து குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய வீட்டின் அதிபதி தொழில் ரீதியாக இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல் அனைத்தையுமே முழுமையாக விலகக்கூடிய அளவிற்கு அவர் செயல்பாடுகள் இருக்கப் போகிறது. அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெற்று உங்களது தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தரக்கூடிய நாள் இந்த நாள். நல்ல நாள். மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. சந்திரன் செல்லக்கூடிய வீடு 8ஆம் இடம். அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய ஆயுள் சனம் என அழைக்கக்கூடிய வீடு தான் மகர ராசி. மகர ராசி என்பது பூமி ராசி. கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடிய ராசி. அன்பாகவும் பாசமாகவும் பந்த பாசத்தோடு பழக வைக்கக்கூடிய ராசி. தெளிவான உடலமைப்பை கொடுத்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய ராசி பூமி ராசி. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை கொடுக்க இருக்கிறது. மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல குணத்தை கொடுக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அனைத்திற்கும் மேன்மையான விட்டு கொடுக்கும் மனநிலையை கொடுத்து இனிமையாக உங்களை ஆளுமை செய்கிறது இன்றைய தினம். 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் எதிர்மாறான வகையில் நன்மை அல்லது தீமையை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது. தீமையை மட்டும் கொடுக்கும் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். எதிர்பாராத வகையில் நன்மையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அந்த வகையில் நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத வகையில் இன்பங்களை கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்கள் வீட்டின் அதிபதி புதன் உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார். உங்களை ஆளுமை செய்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் அவர் உங்களிடம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தர இருக்கிறார். உங்களுக்கு காற்று ராசியான மிதுன ராசி. உங்கள் வீடு உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டில் பயணம். அன்பர்களே, அவர் இன்றைய தினம் உங்களுக்கு உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாடோடு இருந்து உங்களது ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் உங்களை வழிநடத்த இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய வீடு மகரம் ராசி, பூமி ராசி. உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கலஸ்திரஸ்தானம். மகரம் ராசி என்பது சாந்தமான குணத்தை, கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய குணத்தை கொடுக்கும். அனைவரிடமும் அன்பாகவும் பந்த பாசமாகவும் நடக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய நாள் நல்ல நாள். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய சிறந்த பண்பை கொடுக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களை இயக்கக்கூடிய முக்கியமான கிரகம். அவர் உங்களுக்கும் மற்ற அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மைகளை கொடுக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, கடந்த சில நாட்களாக உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள், மன வருத்தங்கள், வாக்குவாதங்கள், தேவையில்லாத சங்கடங்கள் அனைத்தும் நிலைமாறி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக சந்திரன் அமைத்து தருவார். ஒரு மனிதனுக்கு திருமணம் நடந்தால்தான் அது குடும்பமாக மாற்றமடையும். அந்த வகையில் உங்கள் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் அதற்கான ஈடுபாடுகளுக்கும் நீங்கள் உங்களது குலதெய்வ கோயில் செல்வது என்பது சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு தருவதாக அமையும்.
சிம்மம் ராசி சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் வெற்றி ஸ்தானம் என அழைக்கக்கூடிய 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசியில் பயணம் செய்கிறார். மகர ராசி என்பது பூமி ராசி. பூமி ராசி சாந்தமான குணத்தை, கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமான குணத்தை கொடுக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் நேசமாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்கிறது. சிறப்பாக உடல் அமைப்பை, உடல் ஆரோக்கியத்தை கொடுத்து சுறுசுறுப்பாக இயங்க வைக்க இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை தரும். மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல குணத்தை கொடுக்கும். இதோடு மட்டுமல்லாமல் இதைவிட சிறந்த குணமான விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை தரக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். சந்திரன் செல்லக்கூடிய வீடு வேலையை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் வேலையின் வழியில் பணவரவு சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் குறையக்கூடிய அமைப்பாகவும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசியில் சூரியன் பயணம். அன்பர்களே, 11வது வீடு என்பது சந்தோஷங்களை கொடுக்கக்கூடிய வீடு. உங்களுக்கு பிடித்த அன்பான உறவுகளிடம், உங்களை விரும்பக்கூடிய பண்பான உறவுகளிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக மாற்றி தருகிறார் சூரியன். கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரன் உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் பயணம் செய்கிறார். மகரம் ராசி என்பது பூமி ராசி. சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடியது. கோபம் இல்லாமல் சாந்தமான மனதை கொடுக்கக்கூடியது. அன்பாகவும் பாசமாகவும் பந்த பாசமாக பழகக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது. ஆரோக்கிய மேம்பாடு காரணமாக உடலில் சுறுசுறுப்பையும் சேர்த்து தரக்கூடிய ராசி பூமி ராசி. அன்பர்களே, இன்றைய தினம் மனம் விட்டு பேசும் தன்மையை உடைய நல்ல நாள். மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய சிறப்பான நாள். இவை அனைத்தையும் விட விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்றைய தினத்துடைய உறவு நிலையை ஆளுமை செய்யக்கூடிய மகரம் ராசி. உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிகளவு அன்பையும் பாசத்தையும் காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளையும் பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைத்து தர இருக்கிறது. உங்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறி நிழல் போல் இருக்கக்கூடிய கனவுகள் எல்லாமே நிஜமாக மாறப்போகிறது. அன்பர்களே, ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியில் புதன் பகவான். உங்கள் வீட்டிலிருந்து 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில். இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகள் செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களை கொடுத்து பொன்னான நாளாக இன்றைய தினம் உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. மகரம் ராசி தாயை குறிக்கக்கூடிய வீடு தான் மகரம் ராசி. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் சந்திரன் பயணம் செய்கிறார் இனிமையாக. பூமி ராசியான மகர ராசி என்பது கோபம் எதுவும் வராமல் சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடியது. அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடியது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை தருகிறது. மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பை தருகிறது. இவை அனைத்திற்கும் மேலே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். பொதுவாக 4ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது வண்டி வாகன யோகங்களை கொண்டு வந்து தரும் என்பது இன்றைய தினத்துடைய சிறப்பு. நட்பு வீடாகிய மிதுன ராசியில் சுபஸ்தானத்தில் சுக்கிரன் பயணம் செய்கிறார். தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே மறையக்கூடிய வகையில் சிறப்பாக செயல்படுவார். நீங்கள் எதிரிகள் என யாரை நினைத்து கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களோடு நட்புடன் பழகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கி தருவார். இன்றைய தினத்துடைய சிறப்பான செயல்பாடு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நிறைவாக திறமையாக செயல்பட்டு உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை
நிறைவாக பெற்று இனிமையாக கடந்து செல்வீர்கள் இன்றைய தினத்தை. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரன் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. 3ஆம் இடம் என சொல்லக்கூடிய இளைய சகோதரம் மகரம் ராசி, பூமி ராசி என இந்த ராசியிலிருந்து சாந்தமான குணம், கோபம் எதுவும் இல்லாமல் சாந்தமாக நடந்து கொள்ளக்கூடிய குணம் இன்றைய தினம் கிடைக்கும். பாசமாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தையும் கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்பாடு செய்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய நல்ல உடல் உழைப்பை கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை தருகிறது. மற்றவர்களை உங்களுடன் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல பண்பையும், இவை அனைத்திற்கும் மேலாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். தொழில்துறை சார்ந்து இன்றைய தினம் தகவல் தொடர்பு துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், போக்குவரத்து துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும், தபால் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து அதில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் 3வது வீடு என்பது நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வீடாக அமைகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி அன்பர்களே 6ஆம் இடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் உங்களது மற்றொரு ஆதிபத்திய வீட்டில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகின்ற காரியம் அனைத்தும் வெற்றியாகக்கூடிய வகையில் நீங்கள் மன உறுதியோடு போராடக்கூடிய தன்மை உங்களுக்கு நிறைவாக தந்து இனிமையாக கடந்து செல்கிறது இன்றைய தினம். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை கொண்டுதான் சொல்லப்படுகிறது. குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என அழைக்கக்கூடிய 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி, பூமி ராசி சாந்த குணத்தை கொடுக்க இருக்கிறது. கோபம் எதுவும் இல்லாமல் சாந்தமாக பழகக்கூடிய பந்த பாசத்துடன் நடந்து கொள்ளக்கூடிய இனிமையான செயல்பாடு இன்றைய தினம் வரப்போகிறது. அதோடு உடலுக்கு வலிமையை கொடுத்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை கொடுக்கும். மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய பண்பை கொடுக்கும். இவை அனைத்திற்கும் மேலே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். 2ஆம் இடம் என்பது பணவரவை கொடுக்கக்கூடிய வீடு. அந்த வகையில் இன்றைய தினம் பணவரவு என்பது சிறப்பாக வந்து உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் உருவாக்கி தரும். ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தரக்கூடிய அமைப்பு 2ஆம் இடத்தில் மகர ராசியில் இருக்கிறது. அதனால் கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வரக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கிய நன்மையை கொடுக்கக்கூடிய சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். வெற்றி ஸ்தானம் என சொல்லக்கூடிய பூமி ராசியான ரிஷப ராசியில் குரு பகவான் சென்று கொண்டிருக்கிறார். சொத்துக்கள் வகையில், குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்களை உடன் வந்து தர இருக்கிறார் குரு பகவான். இன்றைய தினத்தினுடைய சிறப்பு என பார்க்கும் பொழுது குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் பெருகி இல்வாழ்க்கையில் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய செயல்பாடு குடும்பஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு வந்து சேரும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார் சந்திரன். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தனது சொந்த நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் மதியம் 2:32 வரையும், அதற்கு பிறகு செவ்வாயின் அவிட்ட நட்சத்திரத்திலும் பயணம் செய்கிறார். பூமி ராசி உங்கள் ராசி. சாந்தமான குணத்தை கொடுக்கக்கூடியது, அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை தரக்கூடியது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வீடு, நல்ல வீடு உங்கள் வீடு. இன்றைய தினம் மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையை தரும். மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய பண்பை தரும். இவை அனைத்திற்கும் மேலாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள், நல்ல நாள். சுபகாரியங்களுக்கு சிறப்பை தரும் வகையில் இது நாள் வரை திருமணம் போன்ற சுபகாரியங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தடைகள் அனைத்தையுமே தகர்த்தெறிந்து தடைகள் விலக்கி நல்லது நடக்க இன்றைய தினம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறது. கும்ப ராசியில் குடும்ப ராசியில் பயணம் செய்கிற சனி பகவான் இன்றைய தினம் நீங்கள் செய்ய போகிற செயல் என்பதை நல்லதா அல்லது கெட்டதா என ஆய்வு செய்ய வைத்து அந்த செயலை முன் எச்சரிக்கையோடு செய்ய வைத்து அந்த செயல் வழியில் நன்மைகள் பல தருகின்ற நல்ல நாளாக அமைத்து தருவார்.
கும்பம் ராசி கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்துத்தான் சொல்லப்படுகிறது. உங்கள் வீட்டிற்கு பின்புறம் இருக்கக்கூடிய வீடு தான் மகரம் ராசி. 12வது வீடு என சொல்லக்கூடிய விரயஸ்தானம் அல்லது முதலீடுகள் செய்யக்கூடிய வீடு என சொல்லப்படுகிறது. அன்பர்களே, பூமி ராசி மகரம் ராசி சாந்தமான குணத்தை உங்களுக்கு கொடுக்கும். அன்பாகவும் பாசமாகவும் பழகக்கூடிய பந்த பாசத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பை தரக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டும் பேசக்கூடிய தன்மையை கொடுக்கிறது. மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய அன்பை கொடுக்கிறது. இவை அனைத்திற்கும் மேலாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை சிறப்பாக தருகிறது. இன்றைய தினம் குடும்பம் என்றாலே அங்கு கருத்து வேறுபாடுகள் வரத்தான் செய்யும். அவ்வாறு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்தையுமே விலக்கி ஒதுக்கி வைத்து உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக்கி தரக்கூடிய வகையில் சந்திரனின் செயல்பாடுகள் இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு அமையும். பொதுவாக 12ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது செலவுகள் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் சந்திரன் ஒரு சில செலவுகளையும் தருவதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். உங்கள் வீட்டில் பயணம் செய்கிறார் சனி பகவான். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் கிடைத்து எதையுமே நீங்கள் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகி இன்றைய தினம் என்பது மிகவும் சிறந்த நல்ல நாளாக உங்களை கடந்து செல்ல இருக்கிறது. அன்பர்களே, பொதுவாக இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு இரகசியமான செயல்பாடுகளுக்கு மனநிலையை உருவாக்கி தரும். அந்த வகையில் இரகசியமாக செய்யக்கூடிய கள்ள காதல் தொடர்பான செயல்பாடுகளுக்கு மனநிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பை இன்றைய தினம் தன்னுள் வைத்திருக்கிறது. மீனம் ராசி மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தினசரி ராசி பலன் என்பது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து தான் சொல்லப்படுகிறது. லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு மகரம் ராசி. மகரம் ராசி என்பது பூமி ராசி. கோபம் எதுவும் கொள்ளாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது. அன்பாகவும் பாசமாகவும் பந்த பாசத்தோடு பழகக்கூடிய குணத்தை கொடுக்கக்கூடியது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடியது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது மனம் விட்டும் பேசக்கூடிய தன்மையை கொடுக்கும். மற்றவர்களை உங்களோடு அரவணைத்து செல்லக்கூடிய அன்பை கொடுக்கும். இவை அனைத்திற்கும் மேலாக விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனநிலையை சிறப்பாக தரக்கூடிய நாள், நல்ல நாள் இந்த நாள். பொதுவாக லாபஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு கிரகமும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். சந்தோஷத்தை நிலைத்து நிற்க செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்யும். பூமி ராசியான ரிஷபராசி 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் குரு செல்லக்கூடிய பயணம். பணி ரீதியாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் பணியில் நிம்மதியான செயல்பாட்டை கொடுக்க இருக்கிறார். அதோடு மட்டும் நிறுத்தி கொள்ளாமல் எதிர்பாராத வகையில் பதவி உயர்வுகளையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விரும்பிய இடமாற்றங்களையும் கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி தர இருக்கிறார். 5ஆம் இடத்திற்கு சம வீடாக இருக்கக்கூடிய லாபஸ்தானம் 11வது வீடு. இன்றைய தினம் ஆரோக்கிய குறைபாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தி குணமடையக்கூடிய நல்ல அமைப்பை கொண்டு வந்து தந்து இனிமையாக உங்களை இன்றைய தினம் கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.